This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ செல்ல உள்ள நிலையில் இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாத். அமித்ஷா வருகையை ஒட்டி அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது வழிநெடுகிலும் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு அமித்ஷாவின் ரோட் ஷோ ஆனது நடைபெற இருக்கிறது? வணக்கம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று விளவங்கோடு தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜகவினுடைய வேட்பாளர் VS நந்தினி ஆகியோர் இருவருக்கும் ஆதரவு திரட்டுகின்ற வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கின்ற ரோட் ஷோ நடைபெறுகின்றது. தக்கலை பழைய பேருந்து நிலைய சந்திப்பிலிருந்து மேட்டுக்கடை பகுதி வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோடு ஷோ நடைபெறுகிறது. இந்த ரோடு ஷோ ஒட்டி சாலையினுடைய இரு பக்கங்களையும் தடுப்பு வேலி அமைத்து அதன் பின்பகுதியில் பாஜக தொண்டர்கள் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரையிலான பாஜக தொண்டர்களும் ஆதரவாளர்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த காலை 9:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அடிப்படையில் இன்று அதிகாலை முதலே அதிகமான தொண்டர்கள் வெளிமாவட்டங்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். சுமார் மதியம் 12 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதால் அதிக அளவில் கடுமையான வெயிலிலும் தலையில் துண்டு போட்டும் அதே போன்று துணிகளை போர்த்தியபடியும் பாஜகவுடைய கொடியை போர்த்தியபடியும் தொண்டர்கள் மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவர்தம் மற்றும் மதுரை SP அரவிந்த் மற்றும் இன்னொரு IPS அதிகாரி உட்பட 3 IPS அதிகாரிகள் தலைமையில் 3000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் தற்போது திருவனந்தபுரத்தில் தங்கியிருக்கின்ற நிலையில் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலமாக சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற தக்கலைக்கு கார் மூலமாக வருகிறார். இதனால் ஹெலிகாப்டர் தளம் அந்த பகுதியில் இருந்து அவர் வரக்கூடிய பகுதி, அதாவது தோட்டியோடு, வில்லுக்குடி, சிங்காங்கடை, தக்கலை வரையிலான சாலையின் அந்த பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று நிகழ்ச்சி நடைபெறுகின்ற சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பகுதியில் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற கடைகள், வீடுகள், பெரிய கட்டிடங்களுடைய மாடி எல்லா பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோப்ப நாய்கள், அதேபோல மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட கருவிகள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு மேலாக தக்கலை பகுதியில் இருக்கின்ற ஒரு 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இடத்தில் உள்ள கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. விரைவில் அவர் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி கேரள பாரம்பரிய கலாச்சார இதை பிரதிபலிக்கின்ற கதகளி, செண்டை மேளம், சிங்காரி மேளம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைவில் இவர்கள் இந்த பகுதியை அடைவார் என்ற காத்திருப்போடு இந்த தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.